வணக்கம். இது உங்கள் காதல் மொழிகள் சேனல். காதல், உணர்வுகள், கனவுகள் மற்றும் சொல்லப்படாத சில வார்த்தைகள் நிறைந்த ஒரு அழகான காதல் பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது காதல் மொழிகள் சேனல். ஒரு சாதாரண சந்திப்பு தாங்க இரண்டு மனசை இணைக்கிறது. இரண்டு இதயங்களின் வாழ்க்கையை எப்படி மாற்றியது? ஆதித்யாவும் நிலாவும் அவர்களோட காதல் பயணம் இப்போது இன்னும் சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது. வாங்க கதைக்குள்ள போகலாம். உன் பெயர் என் இதழில். ஆஃபீஸ் ஃப்ளோருக்கு வந்த உடனே அவள் கேபின் பக்கத்தில் லேப்டாப் பேக்கை வச்சா. சேரில் உட்கார போகும்போது ஒரு காஃபி கப்பை சடனாக பார்த்துட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன நோட் இருந்தது. புருவத்தை உயர்த்தினான். யார் இதை இங்கே வச்சது? காஃபி கப்பை எடுத்து பார்த்தா அதில் எழுதப்பட்டு இருந்த வார்த்தை என்னவென்று தெரியுமா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுங்க. நிலாவோட இதயம் ஒரு நொடி தடுக்கியது என்றால் என்ன என்று நினைக்கிறீர்களா? திக் 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 அப்படின்னு துடிச்சதுங்க. யார் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நிலாவுக்கு என்று யோசிக்க ஒரு செகண்ட் கூட எடுக்கலங்க. ஆதித்யா அவளோட உதட்டில் அவளுக்கு அறியாமல் ஒரு சின்ன சிரிப்பு பூத்துட்டு வந்து போனது. ஹலோ! பின்னாலிருந்து ஒரு குரல். யார் அந்த குரல் என்று சொல்லுங்க. சிந்து, அவளோட ஆஃபீஸ் டீம் மெம்பர். யாரு காஃபி வாங்கி கொடுத்தது? தெரியலடி சிந்து. பொய் சொல்லாதடி நீலா. சிந்து நோட்டை பார்த்துட்டா. ஆல் தி பெஸ்ட். சிந்து நோட்டை பிடுங்கி பார்த்தா. ஆதித்யா தானே? சத்தம்னா பேசாதடி. பாஸ் கொடுத்த காஃபி சீக்ரெட்டா? நிலா அவளை முறைச்சு பார்த்தா. ஆனா அவள் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சுங்க. நிலா நோட்டை பிடுங்கி உடனே டிராயருக்குள்ள வச்சிட்டா. வேலையை பார்வை சிந்து. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நிலா. இருவரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் ப்ரெசன்டேஷன். நிலா அவளோட முழு ஃபோக்கஸையும் வேலையில தான் செலுத்தினான். காலை முழுக்க வேலை, மீட்டிங், கால்ஸ், இமெயில்ஸ். மதியம் ஒரு 2 மணி இருக்குங்க. இந்த முறை ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் ஆனது. கான்ஃபரன்ஸ் ரூம், பல சீனியர் மேனேஜர்ஸ், கிளைண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனைவரையும் பார்த்து ஸ்க்ரீன் மீது நிலா பேசி கொண்டிருந்தாள். தொடக்கத்தில் நிலாவுக்கு பதட்டமாக தாங்க இருந்துச்சு. சொல்லவா வேணும்? நிலா அவளோட வேலையை பற்றி யோசிக்கும் போது அவளுக்கே அறியாமல் தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் எல்லாம் வரும். மீட்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த தடவை எந்த டெக்னிக்கல் இஷ்யூவும் வரலை. கிளைண்ட் எல்லாம் கை தட்டினாங்க. எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ். அந்த நேரத்தில் ஆதித்யா சொன்னா, வெல்டன் நிலா. சாதாரண 2 வார்த்தைகள் தான். ஆனால் ஏனோ அது அவளுக்கு முக்கியமானதாக தோன்றியது. நிலா நிம்மதியாக பெருமூச்சு விட்டா. அப்பாடா, ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. ஆஃபீஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நிலாவுக்கு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்தான் ஆதித்யா கதவை திறந்து மெதுவாக உள்ளே வந்தார். குட் ஒர்க் டீம். பிறகு நேராக நிலா கேபினுக்கு போனார். எஸ்பெஷலி யூ நிலா அப்படின்னு சொன்னார். ஆஃபீஸில் இருந்த சிலர் 2 பேரையும் பார்த்தாங்க. நிலாவுக்கு கொஞ்சம் ஆக்வார்டாக தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் அப்படின்னு நிலா சொன்னான். ஈவினிங் ஒரு 5 மணி இருக்குங்க. நிலா ஆஃபீஸ் முடிச்சுட்டு
வீட்டுக்கு கிளம்ப பார்த்தா. அப்போ ஒரு ஃபோன் வந்தது. ட்ரிங் 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 அப்படின்னு கேட்டுச்சு. ஆதித்யா, ஹலோ, பிஸியாக இருக்கீங்களா நிலா? இல்லை சார். ஒரு காஃபி குடிக்க வரீங்களா? நிலா ஒரு செகண்ட் யோசிச்சா. ஆஃபீஸ் டிஸ்கஷனா சார்? இல்லை. அப்போ காஃபி டிஸ்கஷன். சில நொடிகள் யோசிச்சா நிலா. நிலாவுக்கு அவளை அறியாம சிரிப்பு தாங்க வந்தது. பிறகு ஓகேன்னு ரிப்ளை பண்ணா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆஃபீஸ் ரூஃப்டாப் கேஃபேக்கு போனான். மாலை காற்று, சென்னை டிராஃபிக் சத்தம், சூரியன் மெதுவாக மறைஞ்சிக்கிட்டு இருக்க இருவரும் காஃபி எடுத்துக்கிட்டு அமர்ந்தாங்க. ஒரு சில நிமிஷங்க 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் ஆதித்யா பேச ஆரம்பித்தார். ப்ரெசன்டேஷன் நல்லா போச்சா நிலா? தேங்க்யூ. காஃபி பிடிக்குமா? ரொம்ப. அதான் கெஸ் பண்ணேன் நிலா. நிலா சிரித்தாள். எப்படி? நேற்று கேஃபிடேரியாவில் காஃபி இல்லாமல் வேலை செய்ய முடியாத மாதிரி இருந்தீங்க நிலா. நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களா சார்? வேலைக்காக. ஷியோர். கொஞ்ச நேரம் வேலையை பற்றியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு நீலா? 6 வருஷம் சார். வாவ், அவ்வளவு வாவெல்லாம் இல்லை சார். 6 வருடம் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பேஷன்ஸ் வேணும் நீலா. அல்ல, நிலா மெதுவாக சொன்னா. இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா? இந்த வேலை கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் சார் தெரியும். ஆதித்யா அவளை கவனமாக பார்த்தார். அதுதான் நிலா உன்னோட ஸ்ட்ரென்த். என்ன? நீங்க செய்யற விஷயத்தை நேசிக்கிறீங்க நிலா. அந்த வார்த்தை தான் நிலாவை யோசிக்க வச்சது. எல்லோரும் அவளை ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவ வேலையை நேசிக்கிறான்னு இதுவரை யாருமே சொன்னதில்லை. முதல் முறையா யாரோ அவளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவளுக்கு ஒரு உள்ள உணர்வு. காற்று பலமாக வீசியது. நிலா முடியை காதோரமாக ஒதுக்கினாள். அந்த நொடி ஆதித்யாவை பார்வை சில நொடி அவள் மேல்தான் விழுந்தது. அதை உணர்ந்த நிலா காஃபி கப்பை பார்த்துக்கிட்டா. இதயம் ஏனோ கொஞ்சம் வேகமாக துடித்தது. அந்த நேரத்துல தான் ரூஃப்டாப்பின் மறுபக்கத்துல ஒரு உருவம் இருந்தது. அந்த உருவம் யார் என்று நினைக்கிறீர்களா? விக்ரம். விக்ரம் மார்க்கெட்டிங் டீம் மேனேஜர். 6 வருஷமா நிலாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. நிலானா விக்ரம்க்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இது பிடிக்கவே இல்லை, கொஞ்சமும் பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னு பார்க்குறீங்களா? ஆதித்யாவும் நிலாவும் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்குது. இவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் ஆகிட்டீங்களா என்று பற்களை கடிச்சான். அவன் ஃபோனை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான். மறுபடியும் ஒரு ஃபோட்டோ கிளிக். நிலாவுக்கும் ஆதித்யாவுக்கும் இது தெரியல, அவர்களது வாழ்க்கையில் முதல் பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது என்று. ஆதித்யா எழுந்து, சரி வேலைக்கு போகலாமா நிலா அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் சேர்ந்து லிஃப்டை நோக்கி நடந்தாங்க. இருவர் மனதிலும் ஒரே கேள்விதான். நிலாவுக்கு கவிதை வடிவில் ஒன்று தோன்றியது. என்ன என்று பார்ப்போமா? ஏன் இந்த உரையாடல் இவ்வளவு இனிமையாக இருந்தது? ஏன் இந்த மனிதருடன் பேசும்போது மட்டும் நேரம் போவதே தெரியவில்லை? அதற்கான பதில் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. ஒரு மாலையில் ஒரு காஃபியுடன் ஆரம்பித்த உணர்வு ஒரு நாள் காதலாக மாறப்போகிறது. அந்த இரவு வீட்டிற்கு வந்த நிலாவுக்கு ஒரு மெசேஜ் வந்ததுங்க. என்ன மெசேஜ்? யார்கிட்ட இருந்து? விக்ரமா, ஆதித்யாவா? ஆதித்யா தாங்க. நைஸ் காஃபி, குட் நைட் ஆதித்யா. நிலா ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்தா. ரிப்ளை பண்ணலாமா வேண்டாமா? ஒரு லைன் மட்டும் அனுப்பினான், குட் நைட்.
அந்த மெசேஜை பார்த்த ஆதித்யாவின் முகத்திலோ அவ்வளவு புன்னகை. ஒரு நட்பு ஆரம்பித்தது. ஆனா அந்த நட்புக்கு முன்னாடி நிற்க போவது காதல் மட்டும் இல்லைங்க, பொறாமையும் தான். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இவ்வளவு